கொலை வழக்கில் ஓட்டுநர் காய்கறி கொடுத்தவர் உள்ளிட்ட கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. இவர்கள் இதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க, பின்னணி என்ன? தேவப்பிரியன் கோடநாடு கொள்ளை வழக்கு சிபிசிஐடி போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்கள் தற்போது சிபிசிஐடி போலீசாரால் தற்பொழுது இரண்டாவது முறையாக விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது இன்றைய தினம் விசாரணைக்கு 4 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோடநாடு எஸ்டேட்டில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்த ரமேஷ், அதே போல அந்த கோடநாடு எஸ்டேட்டிற்கு காய்கறிகளை சப்ளை செய்து வந்த தேவன் மற்றும் சயான் கோவையில் சயான் அந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளிகள் ஒருவரான சயானின் வீட்டின் அருகில் வசித்து வந்த ரவிக்குமார் என்ற ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடிய நபர் மற்றும் அப்துல் காதர் ஆகிய 4 பேர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து தற்பொழுது ஒவ்வொருவராக தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். விசாரணையானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. சிபிசிஐடியினுடைய உதவி ஆணையர் முருகவேல் தலைமையில் தற்பொழுது விசாரணையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது கொடநாடு எஸ்டேட்டிற்கு இந்த காய்கறி கொண்டு வரக்கூடிய நபர்கள் மற்றும் அங்கு பணியாற்றிய ஓட்டுநர் உள்ளிட்ட நபர்களிடம் தற்பொழுது விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சயானின் வீட்டின் அருகில் வசித்து வந்த ரவிக்குமார் மற்றும் அவருக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய அப்துல் காதர் உள்ளிட்ட நபர்களிடமும் விசாரணையானது தற்பொழுது விசாரணையானது துவங்கி இருக்கிறது. இந்த விசாரணை இன்று மாலை வரை நீடிக்கும் என தெரிகிறது. வழக்கமாக ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 4 பேர் ஒரே நேரத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது விசாரணையானது துவங்கி இருக்கிறது. இந்த வழக்கில் பல்வேறு நபர்களிடம் காவல்துறை சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதனுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது 4 பேர் இன்றைய தினம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு விசாரணை தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி குருசாமி.